சினிமா தியேட்டரில் தான் சங்கீதம் 1 வாசித்தேன். உட்காரக்கூடாத உடனே எழும்பிட்டேன். அது 1978 சினிமா தியேட்டரில் தான் சங்கீதம் 1 வாசித்தேன். உட்காராத, இன்டர்வல்ல தான் வாசிக்கிறேன், உட்காராத அப்படின்னு நான் எழும்பிட்டேன். எழும்பி வெளியே வந்துட்டேன். வசனம் உள்ள வேலை செய்யணும், உணர்வுல வேலை செய்யணும், மனதில் வேலை செய்யணும், கான்சியன்ஸுக்குள்ள வேலை செய்யணும், நம்முடைய அடிமனதிற்குள்ள வேலை செய்யணும். வேலை செய்ய நீதிமான் பனையை போல செழிப்பான். கரங்களை தட்டி கதரை ஸ்தோத்திரம் பண்ணுமா? நல்ல கதறி கதரை ஸ்தோத்திரம் பண்ணுமா? என் அடையாளம் என்ன? பிரைஸ் காட். இது என்னுடைய அடையாளம் அல்ல. துன்மார்க்கனாய் வாழ்ந்தேன், உண்மைத்தான். பாவியாய் வாழ்ந்தேன், உண்மைத்தான். பரியாசம் எனக்கு பிடிக்கும், கேலி கிண்டல் ஜோக்கு எனக்கு பிடிக்கும். ஆனால் இப்பொழுது பிடிக்காது, அது செத்து போய் விட்டது. சிலுவையோடு செத்து போய் விட்டது. துன்மார்க்கமான வாழ்க்கை, பாவியின் வாழ்க்கை, பரியாசக்கான வாழ்க்கை சிலுவையோடு செத்து போய் விட்டது. நான் மறுபடியும் பிறந்தவன். இந்த அடையாளத்தோட இந்த உலகத்தில் வாழணும். கதிராமத்திற்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. உங்களுடைய நிஜமான அடையாளம் என்ன? நான் மறுபடியும் பிறந்தவன். மறுபடியும் பிறந்தவன். இந்த ஊருக்கு தெரியணும், தேசத்துக்கு தெரியணும், எல்லாருக்கும் தெரியணும். நீதிமன்றத்துக்கு போனாலும் அது தனியா அடையாளமா தெரியணும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், நீதிமன்றம் கடலூர் நீதிமன்றத்தில் என்னை கூப்பிட்டுருந்தாங்க. தப்பு செஞ்சுட்டு இல்ல, கார் விபத்துல எனக்கு கொஞ்சம் நஷ்டஈடு கொடுக்க முடியாது கூப்பிட்டாங்க. உள்ள ஐயாவை கூப்பிட்டாரு, பைபிளை கொடுத்துட்டு உள்ள வந்தேன். ஃபாதர் பைபிளை தூக்கிட்டு மேல வாங்க. நாங்க பைபிளை தூக்கிட்டு போனேன். ரெஸ்பெக்டா பேசினாரு. 4 கேள்வி கேட்டார் பைபிளை பத்தி. நச்சுன்னு சொன்னேன். போயிட்டாங்க ஃபாதர் அப்படின்ட்டு. தோதரம் சரிங்களா? என்னுடைய புஸ்தகத்துல கூட அந்த ஜட்ஜை பத்தி எழுதியிருக்கிறேன். இடத்துல ஒரு இப்படி கேட்டார் அப்படின்னு சொல்லி. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் எந்த இடத்தில் இருந்தாலும் பிரைஸ் காட், நீங்கள் மறுபடியும் பிறந்தவர்கள் என்று பிசாசுடைய ராஜ்யத்துக்கே தெரியணும். கரங்களை தட்டி கதரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம்.